வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இது பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஓல்டு கியர்பாக்ஸ் மோட்ரு இருக்குங்க இல்லைங்களா, அதை எப்படி பிரிக்கிறது. ஏன்னா இது நிறைய ஆப்ரேட்டருங்களுக்கும் வண்டி ஓனருங்களுக்கும் ஃபீல்டில் வச்சு பிரிக்கணுன்னா சில டவுட் இருக்குது. எந்தெந்த பொருள் எங்கே வரும், எப்படி பிரிக்கிறது, இதை பிரிக்கும்போது என்ன ஆகுன்றதெல்லாம் நிறைய ஒரு குழப்பமான சில இதெல்லாம் இருக்குது. அதனால் எப்படி பிரிக்கிறதுன்றதை மட்டும் காட்டுறேன். அதை மாற்றுறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை விளக்கமாக அதை மாட்டும்போது அதை எப்படி மாட்டணும் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் ஓல்டு கியர்பாக்ஸோட மோட்ரு. அதாவது டொயல் ஸ்டேஜ் மோட்ருன்னு சொல்லுவாங்க. இதை டொயல் ஸ்டேஜ் கியர்பாக்ஸோட மோட்ரு. இது ஒரு ஃபால்ட்டுக்காக வந்திருக்கு. அது நம்மளுக்கு அவர் மெக்கானிக் நம்மளுக்கு பிரித்து காட்டுறாரு. பாருங்கள் அவர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாருன்ட்டு. எல்லா கியர் பாக்ஸு, ஹார்வெஸ்டரோட கியர் பாக்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். இது அவர் ஒர்க் பண்ணுற ஒர்க் டேபிள். இது பார்ப்போம் எப்படி பிரிக்கிறாருன்ட்டு. நான் அந்த பக்கம் இதுக்கு போல்டு பார்த்திங்கன்னா 6 போல்டு வரும். அதாவது யூஎன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எம்எம் த்ரெட்டு கிடையாது, இன்ச்சஸ் த்ரெட்டு. சின்னது 3, பெருசு 3 வரும். மொத்தம் 6 போல்டு இது பெறுது. ஸ்பேனர் சைஸ் 13 பிடிக்கும். மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இது பேர் வால் பிளேட்டு. மோட்ரு வால் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷர் பிளேட்டு. பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்ன ஃபால்ட்டுன்னா, இந்த இடத்த பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தேஞ்சுதுன்னா மோட்டரில் ப்ரெஷர் வராது. ஹைட்ராலிக்கில் ப்ரெஷர் வராது. இது மூவிங் நின்றுடும். மூவிங் மூவ் ஆகாது. கட்டிங் ஒழுங்காக வராது, கிளியராக இருக்காது, மூவ் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஓரிங் ஒன்று வரும். பேக் பிளேட் ஓரிங்னு சொல்லுவாங்க. இது பேக் பிளேட்டு. இந்த பிளேட் பேக் பிளேட்டு. ஓல்டு மோட்டரோட பேக் பிளேட்டு. இது ரொட்டேட்டிங் கிட்டு அசம்பிளி. ரொட்டேட்டிங் கிட்டு அசம்பிளி. அது கொஞ்சம் பிரிக்கிறீங்களா தனித்தனியாக? இதனோட பேர் இது பிவோட் அசம்பிளி. பிவோட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இது புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் புல்லட்னு பேர் வந்துச்சுன்னா ஆயில் எடுத்து ஷூட் பண்ணும் கரெக்டாக. இதுக்கு ஏன் புல்லட்டுன்னு பேர் வந்ததுன்னா, இது ஆயில் எடுத்து நல்லா சூப் பண்ணும். அதாவது ஸ்பீடாக ப்ரெஷரை கொடுக்கும். அதனால் புல்லட்டுன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. 9 புல்லட்ஸ் வரும். 9 புல்லட்டு வரும் அதுக்கு. அதுக்கப்புறம் அந்த 9 புல்லட்டு உட்கார்றதுக்கு ஒரு பிளேட் ஒன்று வரும். அது 9 ஹோல்ஸ் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஷூ ரீட்டைனர். அது பேர் 9 ஹோல்ஸ் பிளேட்டோட பேர்
ஷூ ரீடைனர், அதாவது கம்பெனி வச்சுருக்க பேர். நம்ம சொல்கிறது வந்து 9 holes பிளேட்டுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாக சொல்லிடுறோம். இது பாருங்கள், இது கூட தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். மேலே அந்த புல்லட் உட்கார்ற இடத்துல இந்த இடத்துலலாம் தேஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் தேஞ்சிருச்சு. இந்த மாதிரி தேயும் போது வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதே மாதிரி வந்து இந்த பிளேட்டு எங்கெங்கெல்லாம் தேயும்னா இந்த இடத்துல தேயும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த பிவோட் அசம்பிளி உட்கார்ற இடத்துலையும் அது வந்து தேயும். ஆக்ஷன் அதிகமாக இருக்கிற இடம்ன்றதுனால இந்த இடத்துல தேயும், மறுபடியும் வந்து இந்த இடத்துல தேயும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து தேஞ்சிருக்கா இல்லையான்றது நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் கிட்டு புல்லட்டு, மறுபடியும் வந்து இந்த பிவோட் அசம்பிளி, அந்த 9 holes பிளேட்டு, இந்த செட்டு அப்படியே சேர்ந்தது வந்து ரொட்டேட்டிங் கிட்டு அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பின் செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ வந்து இந்த அதில் இருக்க பின்னை வந்து கழட்ட போகிறாங்க. பின்னெல்லாம் வந்து தேஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் கழட்டுங்க பார்க்கலாம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பின்னெல்லாம் பார்த்திங்களா அன்னியூனாக வந்து தேஞ்சிருக்கு. அதனால் வந்து இது 3த்தையும் மாற்றி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சர்க்கிளிப் ஒன்று இருக்கும். இதுக்கு வந்து ஸ்பெஷல் டூல் இது. அந்த டூலில் போட்டு தான் அதெல்லாம் கழட்ட முடியும். பாருங்கள், பிரித்தோம்னா நார்மலாக ஃபீல்டில் இருக்கிறவங்க சும்மா தட்டி கூட கழட்டி விட்டுருவாங்க. இப்போ சர்க்கிளிப்பை அந்த மாதிரி கழட்டும் போது வந்து அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இதுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு ஸ்ப்ரிங்கு, 2 வாஷரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னு 3 பின்னு இருக்குது பாருங்கள், 3 பின்னு. அப்புறம் வந்து பின் கீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த பின்னு வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே வந்து அந்த மில்லிங்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து போடுவாங்க. பின் கீப்பர் இது பேர். வெளியில் வராமல் சில பேர் அதை ரிங்குன்னு சொல்லுவாங்க, வாஷர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா தேஞ்சிருக்கு. அதனால் வந்து இது வந்து நல்லா பேப்பரை வச்சு தேய்ப்பாங்க. ரொம்ப தேஞ்சி இருந்ததுன்னா சர்ஃபேசிங் பண்ணி தான் போடுவாங்க. அப்படியே போட்டால் வந்து ஓடாது. இப்படியே போட்டிங்கன்னா அந்த வால் பிளேட்டு மேலே அது உட்கார்றது, அது வந்து வால் பிளேட்டை வந்து தேய்ச்சி விட்டுரும். இப்போ வந்து இந்த கிட்டு பார்த்திங்கன்னா கிட்டு வந்து எப்படி தேஞ்சி இருக்குன்றதை பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த மில்லிங்கெல்லாம் வந்து அடிச்சிருக்கு. இந்த மில்லிங்கெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால இது வந்து அநேகமாக வந்து இந்த கிட்டு வந்து யூஸ் ஆகுமாங்க? இல்லை, இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சார். ஆனால் 50% தான் இருக்குது. 50% லைஃப் தான் வரும். இதுக்கு மேலேயும் நம்ம இதை போட்டோம்னா பின்னுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி ஃபால்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் இருக்கும் வரைக்கும் போடலாம். நெக்ஸ்ட்னா ஒரு 300 to 400 hours ஓட்டினதுக்கப்புறமா கிட்டு சேஞ்ச் பண்ணுறது நல்லது. அடுத்தது சாஃப்ட் சப்போர்ட் சர்க்கிள். இப்போ வந்து ஷாஃப்ட் வந்து வெளியே எடுக்கிறாரு. லைட்டாக தட்டணும், ரொம்ப அதிகமாகவும் தட்டக்கூடாது. இது வந்து ஆயில் சீல் சார். இது வந்து என்ன ஆகும்னா இதில் வர்றது வந்து ஹைட்ராலிக் ஆயில் வரும் மோட்டரில். ஹைட்ராலிக் ஆயிலையும் வெளியே விடாமல் கியர் பாக்ஸ் ஆயிலையும் உள்ளே எடுக்காமல் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி தடுத்து நிறுத்தி வைக்கும் அந்த சீல். பட் இப்போ வந்து ரிமூவ் பண்ணதுனால கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது வந்து சீலோட சப்போர்ட் வாஷர் இது. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஆயிலோட ப்ரெஷரை வந்து சீலை வந்து வெளியில் தள்ளாது. ஓகேங்களா? வாஷர் வந்து பிடிச்சிக்கும். வெளியில் வந்து சர்க்கிளிப் போடுறதுனால சீல் வந்து ப்ளே ஆகாது. ப்ளே ஆகாதனால சீல் லைஃப் நல்லா வரும். வேறு என்ன இருக்கும் அந்த மோட்டருக்குள்ளே? இதுக்கு வந்து சாஃப்டோட சப்போர்ட் பேரிங் சார், 1816 பேரிங்.
பேரிங் நம்பர் 1816. ஆமாம், இதுதான் சார் ஹவுசிங்கு. இதில் வந்து கேம்ப் பிளேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் பாட்டமில். கேம்ப் பிளேட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேருங்க? இது பேர் கேம்ப் பிளேட். கேம்ப் பிளேட். இதனோட பொசிஷன் எப்படி இருக்கும்? ஒரே பொசிஷன் தான் சார் இருக்கும். திஸ் சைடு இஸ் டவுன். இதை வந்து திஸ் சைடு இஸ் டவுன்னா கீழே போடணும். அந்த பக்கம் இருக்கிறத கீழே போட வந்து சப்போர்ட் ஆகி பிடிச்சிடும். ஆனால் வந்து இந்த பிளேட் வந்து சுத்தாது. அதுக்காக தான் இந்த சைடு தான் போடணும். சரி சரி சரி. இது ஹவுசிங் மோட்டர். ஹவுசிங் பேரிங்கோடு இருக்குது. ஆமாம். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா நம்ம மோட்டரை வந்து எப்படி பிரிக்கணுன்றத நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பிரிக்கணும், எந்த பொருள் எங்கே வரணும் அப்படின்றதெல்லாம் கிளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதாவது வந்து எந்த இடத்துல எப்படி தெரிஞ்சால் அதனோட ஃபால்ட் என்ன மாதிரி வரும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். அதனால் வந்து அடுத்த வீடியோவை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் இந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணுறது எப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக நான் பண்ணி கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகணும். இந்த மோட்ரு வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. தயவுசெய்து இதை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.